வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா காலையிலேருந்து ரொம்ப பிஸி தாங்க. எப்பவும் போல் எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமிச்சு அடுத்தது ரொட்டீன் ஒர்க்கு காலையிலேருந்து அப்படி காஃபி டிஃபனு லஞ்ச் பாக்ஸு, அடுத்தது வீட்டுக்கு சமையல், ஆஃபீஸ் கேரியர், அப்படியே ரவுண்டாக எல்லாம் வருஷெல்லாம் அப்படியே கிடக்கிற ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருந்தது. அது முடிஞ்சோடனே இந்த பாத்திரம் எப்பவும் போல் எனக்கு பெண்டிங் என்னென்னா துணி மடிக்கிறதும், இந்த பாத்திரத்தை ஹெல்ப்புக்கு ஒரு பொண்ணு வருவா, பாத்திரத்தில் தேய்ச்சி வச்சுட்டு போவா. அது கொஞ்சம் நைட்டு வருவா தேய்ச்சி வச்சுட்டு போவா. அந்த பாத்திரத்தை நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த வழக்கூடையிலேருந்து எடுத்து செல்ஃபில் கவுப்பேன். அந்த ஒரு வேலை, இந்த ரெண்டு வேலையும் எனக்கு பெண்டிங் இருக்குது எப்போவும். அது எப்போ முடியுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுப்பேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. கொஞ்சம் கிளைமேட் இதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும், சாரி. அடுத்தது இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றதுல, இன்னைக்கு நம்ம வீட்டில் கிருத்திகாய் என்ன சமையல் செஞ்சுருக்கா அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன சமையல், கிருத்திகாய் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய் கறி பண்ணியிருக்கா, ரைஸ் வச்சுருக்கா. ரெண்டுதில் காலையில் இட்லி வெங்காய சட்னி இன்றைக்கி டிஃபன் காலையில். எப்பவும் போல் குழந்தைகளுக்கு அர்ஷனுக்கு புதினா வதக்கி அதை ஒரு தொகையில் மாதிரி அரைப்போம். அவனுக்கு அதில் ரைஸ் போட்டு பரட்டி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவோம் லஞ்ச் பாக்ஸுக்கு. அது மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம். ரசம், இதுதான் நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அல்வாங்க, அல்வா அல்ல கேசரி. இது எப்படி அப்படின்னா, என்னம்மா அல்வா கேசரியில் ஏற்கனவே நிறைய நம்ம இதில் போட்டிங்களா, திரும்ப திரும்ப அதே போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. கோதுமை ரவையில் கேசரிங்க, கேசரின்னு சொல்லலாம், அல்வான்னு சொல்லலாம். அது உங்கள் இது. கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்னும் நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன் வீட்டில். பட் ஆனால் இன்னும் நம்ம ரெசிப்பியில் நம்மளோட சேனல் இன்னும் போட்டதில்லை. ரொம்ப சிம்பிளுங்க. ரவையை விட இது ரொம்ப சிம்பிள். ரவையாவது கொஞ்சம் கட்டி தட்டும், இது அதெல்லாம் கட்டிலாம் தட்டாத, ஒன்றும் கட்டாது. தைரியமாக செய்யறங்களா அதில் சூப்பராக செய்யலாம். பார்ப்போவாங்க. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். என்னன்னா கோதுமை ரவைங்க, எல்லாமே இந்த டம்ளர்ல எடுத்துட்டு இருக்கேன் நான். கோதுமை ரவை 1 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு இந்த எறும்பு மட்டும், இந்த கட்ட எறும்பு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. ஸ்வீட் வச்சா 1 நிமிஷத்துல வந்துடுறது. அடுத்தது இதால 2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். சர்க்கரையும் எடுத்துக்கலாம், நீங்க வெல்லமும் எடுத்துக்கலாம். சர்க்கரை பாதி வெல்லம் பாதியும் போட்டு செய்யலாம், அல்லது நாட்டு சர்க்கரை பாதி சர்க்கரை பாதியும் போட்டு செய்யலாம். எப்படி போட்டாலும் அது சூப்பரா அமைஞ்சிடும். நான் சர்க்கரை 2 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. அடுத்தது நட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா இந்த இதுவும் முந்திரியும் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததில் வச்சிருக்கேன். அடுத்தது ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் இன்கிரீடியன்ஸ். இதுக்கு நெய் தேவையான அளவு எடுத்துட்டு இருக்கேன். தண்ணியும் தேவையான அளவு. இது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸே இவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இதை செஞ்சு, அடுப்புல ஒரு கடாய் போட்டிருக்கோம். நம்ம இந்த கடாய் நல்லா காயட்டும். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா காயணும். இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணிங்க. 2.5 3 கூட வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம 1/2 டம்ளர் மூண்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் இது கொதிக்க வச்சிடணும். இப்போ பேன் நல்லா காஞ்சி போச்சு. அதுக்குள்ளே இந்த வெந்நீர் இந்த பக்கம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம முதல்ல பாதாம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த 4 ஸ்பூன் நெய் விட்டு, இந்த நெய்யில் முதல்ல நட்ஸை இது பண்ணிக்கலாம்.
எப்படி இருந்தாலும் அந்த கப்ல ஒரு 3/4 கப்பு, நம்ம எந்த கப்ல ரவை எடுத்துட்டு இருக்கோமோ அந்த கப்ல ஒரு 1/2 கப்புல இருந்து 3/4 கப்பு நெய் தேவைப்படும். பாருங்க, நல்லா கொஞ்சம் பொன்னிறமா ஆகணும். பொன்னிறமா ஆகிற வரல இதை வறுத்துட்டு இப்ப வந்து அதுல இந்த முந்திரியும் போட்டுடணும். முந்திரியும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. வறுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த கோதுமை ரவை இதுல போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணுங்க. ரொம்ப சீக்கிரங்க, ஒரு 10 நிமிஷம் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் நல்லாவும் இருக்கும். இது சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பனங்கள் கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வறுகட்டும். வறுந்ததுனாக்கா காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வறுத்தோம்னா போதும். அதுக்குள்ள தண்ணி நல்லா தலைச்சிடும். தலைச்ச உடனே நம்ம பாருங்க, இந்த தண்ணி நல்லா தலைக்குது பாருங்க. தலைக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல விட்டு கலரணும். இல்ல, இந்த தண்ணி அப்படியே இழுத்துக்கோங்க. அது இழுக்க இழுக்க ஊத்தி கலரணும். ஊற இழுத்துட்டு இல்லையா, இப்படி கொஞ்சம் தண்ணி மேல இருக்கும். வேக வேக என்ன பண்ணும் தடவை உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா இழுத்துக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடிடலாங்க. மேல ஒரு 5 மினிட்ஸ் மூடிட்டோம்னா, சிம்ல தான் வச்சிருக்கேன். அது வந்து ரவை வந்து நல்லா வெந்துடும். உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இந்த ரவை அப்படியே ஃபுல்லா இழுத்துருச்சுங்க. தொட்டு பார்த்தா அப்படியே மையா இருக்கு பாருங்க ரவை. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடினோம்னா கரெக்டா இருக்குங்க. 2.5 டம்ளர் தண்ணி வச்சோம்னா சரியா இருக்கும். பாருங்க, 2 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அளவே தான் 2.5 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் சர்க்கரை. 2.5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சர்க்கரை. இதுக்கு அளவு தான். கொஞ்சம் வேக பார்த்தீங்களா, முடிஞ்சது. இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து இதை கொட்டணுங்க. சர்க்கரை கொட்டின உடனே சர்க்கரையும் இதுவும் நல்லா வந்து கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டோடனே கொஞ்சம் கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் தண்ணியா வரும். சர்க்கரை கொஞ்சம் நீர் விடும். அப்புறம் அது கொதிக்க கொதிக்க கெட்டி ஆயிடும். சர்க்கரை நல்லா கொதிச்ச உடனே இப்ப இப்படி இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நல்லா ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுக்கலாம். நெய்ங்க. அப்புறம் இறக்குற சமயத்துல ஒரு 4 ஸ்பூன் நெய். மூடிட்டு கூட செய்யலாங்க. மூடிட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் டக்குன்னு நமக்கு வேலையாகும். கொஞ்சம் கெட்டியானோன்னு எடுத்து கலரிண்டே இருந்தோம்னா கட்டி தட்டாம வரும். ஒரு 5 மினிட்ஸ் மூடிட்டு எடுத்துக்கலாம். சரி, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அப்படி ரொம்ப நாள் கொதிச்சு கெட்டி ஆகலை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்,
கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மைதா மாவோ இல்லைன்னா கார்ன்ஃபிளார் அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, சும்மா ஒரு ரொம்ப போட்டுறக்கூடாது, ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் அதை கொஞ்சம் கலந்து அதோட ஃபுட் கலர் கலந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமா லைட்டா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர் தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். குங்குமப்பூ இருந்தா கூட நீங்க போடலாம். பாருங்க, இந்த மாதிரி பாத்திரத்துல அது ஒட்டாத இப்படி வரணும். இதெல்லாம் ஒரு டிப்ஸுங்க. சமையல்ல வந்து கொஞ்சம் தண்ணி கேசரி எல்லாம் கூட போயிடுது அப்படின்னா எப்பவுமே இந்த கார்ன்ஃபிளவர் வாங்கி வச்சுக்கணும் வீட்டுல. இல்லைன்னா கொஞ்சம் மைதா மாவாவது இருக்கணும். இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு அரை ஸ்பூன் அதை போட்டு கரைச்சதுல விட்டோம்னா எந்த ஒரு டிஷ்ஷா இருந்தாலும் கெட்டி ஆயிடும். டேஸ்டும் உங்களுக்கு மாறாது, அப்படியே இருக்கும். நீங்க அரிசி மாவோ இல்ல ரவையோ வேற ஏதாவது போட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படியே மாறிடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க இந்த அல்வா. பாத்திரத்துல ஒட்டாத வரும். முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தா போதும். பாருங்க, பாத்திரத்துல ஒட்டாத வருது. இப்படியே ஆற ஆற பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும். இந்த பதத்துல எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இப்ப நம்ம ரீகேப் ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்புங்க. ஒரு கப்பு வந்து கோதுமை ரவையை நல்லா நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு இந்த கேஸ்ல வந்து ஒரு அடுப்புல வந்து நம்ம நெய் வறுத்துட்டு இருக்கும்போது கிட்டிலையோ அல்லது இதுலயோ 1க்கு 2.5 டம்ளர் தண்ணி கணக்குங்க. ஒரு அடுப்புல இன்னொரு அடுப்புல வச்சு அதை கொதிக்க விடணும். நல்லா வந்து நெய்யில வந்து முதல்ல முந்திரி பருப்பு அதுவும் வறுத்து எடுத்து வச்சுட்டு, நட்ஸ்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் ரவை வறுக்கணும். நீங்க பாக்கி உள்ள நெய்யில அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்த உடனே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடும். கொதி வந்த உடனே அதை ஒரு கையால விட்டு ஒரு கையால கட்டி தட்டாம நம்ம கலரணும். கலரும் போது கலரி ஒரு 2 நிமிஷம் மூடினோம்னா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டு அந்த ரவை பாத்தீங்கன்னா வெந்து நல்லா பூ மாதிரி வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை அது பாத்தீங்கன்னா 1க்கு 2 சர்க்கரை. நீங்க வந்து ஒரு டம்ளர் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம், 1 டம்ளர் வெல்லமும் போட்டுக்கலாம், பனங்கள் கண்டு 2ம் போட்டுக்கலாம், இல்ல வந்து 2 டம்ளரும் நீங்க வெல்லமும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டு இது செய்யலாம். எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும், அழகாவும் வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது ருசியா. இப்போ வந்து அந்த சர்க்கரை கொட்டி நல்லா கலரணுங்க. கலர என்ன ஆகும், அது கெட்டி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமாவது கெட்டியாகும். முதல்ல தண்ணி ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம கலர கெட்டி ஆயிடும். ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்பவுமே வீட்டில் வந்து கார்ன்ஃபிளவர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கார்ன்ஃபிளவர் வந்து தண்ணியில ஊற்றி நல்லா ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதில் விட்டீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும். இல்லைன்னா மைதா மாவு, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனல் போட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர் போடணும். அடுத்தது முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மேலே போட்டு ஏலக்காய் தூவியும் தூவி பாக்கி உள்ள நெய் 1/2 டம்ளர் நெய் சொல்லியிருந்தேன் இருக்கு. 1/2 டம்ளர்ல முதல்ல 1/4 டம்ளர் ஊற்றி வறுத்தாச்சு. பாக்கி உள்ள நெய்யில ஒரு 2 ஸ்பூன் நடுவில் ஊற்றிருக்கோம். பாக்கி உள்ள நெய்யை கடைசியில விட்டு அதில் இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரா மனமான நம்மளுக்கு வந்து கோதுமை ரவை கேசரி ரெடிங்க. கேசரின்னு சொல்லலாம், நீங்க அல்வான்னு சொல்லலாம். அல்வா ரெடி, கோதுமை ரவை அல்வா அல்லது கேசரி ரெடி. ஒரு தடவை எல்லாரும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. வாயில வச்சு அப்படியே வாயில போட்டு அப்படியே வழுக்கின்னு போகும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். கோதுமை நல்லா நம்ம வறுத்துட்டோம்னா அதோட மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அது. அதனால வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இவ்வளோ நேரம் நமக்கு வீடியோக்கோசரம் டைம் ஒதுக்கி நீங்க பார்த்துருக்கீங்க, மிக்க நன்றி. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.